ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நகரம் என்று அழைக்கப்படுகிற ஒட்டச்சத்ததாக வந்திருக்கோம். இந்த மார்க்கெட்டில் காந்தி மார்க்கெட் தான் இன்றைய விளாகில் பார்க்க போகிறோம். இந்த மார்க்கெட்லேருந்து தான் நிறைய பேர் வந்து துபாய்க்கு, கத்தருக்கு அண்டு இங்கிலாந்து அந்த மாதிரி கண்ட்ரிஸ்களுக்கு ஏர் ஷிப்மெண்ட் மூலிமா நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இங்கேருந்து. ஸோ அந்த மார்க்கெட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டச்சத்திரத்துலேருந்து தாராபுரம் போகிற ஹைவேயில் இந்த மார்க்கெட் இப்போ இருக்குது. இந்த மார்க்கெட் முன்ன சிட்டிக்குள்ளே இருந்தது, இப்போ வந்து ஹைவே கொண்டு வந்துருக்காங்க. இந்த மார்க்கெட் சுற்றியும் மலை தாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க. இது அமைஞ்சிருக்க இடமே சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷனு. இந்த மார்க்கெட்டில் இருந்தால் வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாவுக்கு வந்து காய்கறிகள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் கிடையாது, ஃபீல்ட்ஸ் கிடையாது, காய்கறி வழி கிடையாது. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பரிசம் இருக்கிறதால வந்து அன்னாச்சி பழம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அங்கே விளைவிப்பாங்க. ஆனால் இங்கே இருந்தால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாவுக்கு ஃபுல்லாக ட்ரிவாண்டத்துலேருந்து மேலக்கு கேலிக்கட்டு, திருச்சூர் எல்லா இடத்துக்கும் காய்கறி இங்கே இருந்தால் போகுது. இது மெயின்லி டிபெண்ட் ஆன் கேரளாவே இருக்குது. ஸோ கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பகுதிகளுக்கு அதிகமாக வருது, கர்நாடகாவும் போகுது. வாங்க இந்த மார்க்கெட்டில் என்னென்ன சரக்குலாம் இருக்குது, எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குது, எந்தெந்த வெஜிடபிள்ஸ் இங்கே ரொம்ப அதிகமாக விளையும், அதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த விலையும் பார்ப்போம். இப்போது இந்த ரைட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெங்காய கடை. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து இங்கே வந்து இந்த வாழைக்காய் வந்து இங்கே வந்து இறங்கிட்டுருக்கு. இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்து வாழைக்காய் அப்படியே பிளைண்டாக வந்து என்ன பண்ணுவோம், வண்டியில் தான் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கூட வந்து இந்த சாக்கு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காய் இன்னொரு காய் மோதும் அந்த கருப்பு தன்மை இருக்கணும், அந்த வாழைக்காய் கரை, அந்த கரை இருக்கிறதால வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஏலத்துக்கு போகுது பாருங்கள். இந்த மாதிரி லெமன் ஏலத்துக்கு போகும். அதாவது இந்த மார்க்கெட் சுற்றி இருக்க பகுதிகளில் இருந்து வந்து லெமனை வந்து ஃபார்மர்ஸ் இந்த மார்க்கெட் கொண்டு வராங்க. ஒரு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே இங்கே வந்து ஏலம் ஸ்டார்ட் ஆகும். தக்காளியாக இருக்கட்டும், லெமனாக எல்லா காய்கறியுமே வந்து ஈவினிங் மேலே வந்து ஏலம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு காய்கறிக்கும் ஒரு செட் ஆஃப் டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. வெங்காயம்னா மார்னிங், தக்காளி தக்காளி இந்த மாதிரி லெமனு, மற்ற காய்கறிலாம் ஈவினிங், அந்த மாதிரி இங்கே டைம் எடுத்து ஏலம் விடுறாங்க. இங்கே வாங்க, இப்போ இங்கெல்லாம் ஏலம் போன எலுமிச்சப்பழம் இது எல்லாமே என்னென்ன ரேட் போயிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த லெமன் பார்த்திங்கன்னா வந்து 1 கேஜி வந்து 130 ரூபாய்க்கு போயிருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக. இதான் இன்னியோட டாப், இந்த மார்க்கெட்டில் இன்னி தான் டாப்பு, 130 ரூபா போயிருக்கு. இந்த லெமன் பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபா. 10 ரூபானா வெறும் 10 ரூபா இல்லை, 110 ரூபா இது. வாங்க இப்போ இந்த லெமன் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா. 10 ரூபானா வெறும் 10 ரூபா தான், ஏன்னா அந்த குவாலிட்டி இல்லைல்ல இந்த லெமனில், அதனால். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா 25 ரூபா. அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இங்கே ஏலம் போகும். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 120 ரூபா. இது டாப், அது டாப்பு, இது டாப்பு, இது ரெண்டுமே டாப். ஏன்னா 10 ரூபா 5 ரூபா முன்ன பண்ண போயிட்டு தான் இருக்கும் மார்க்கெட்டில் வந்து. ஏன்னா எப்படின்னா வியாபாரிகள் சுற்றி இருப்பாங்க, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும், அவங்க தேவையான குவான்டிட்டி டெய்லிக்கு விற்பாங்க. இந்த மாதிரி தான் கொட்டுவாங்க. அதாவது விவசாயி கொண்டு வந்த 2-3 பேக்லேருந்து இந்த மாதிரி ஒரு அன்னக்கூடையில் வந்து லெமனை கொட்டி இங்கே சுற்றி இருக்க வியாபாரிகள்லாம் பார்ப்பாங்க லெமன், ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க வந்து ஏலம் விடுவாங்க. 15 ரூபானா 115 ரூபா. ஏன்னா இங்கே அவங்க லாங்குவேஜ் நிறையா இருக்குது, அவங்க எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜ் இருக்குது அதிகமாக, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஏலம் விடுவாங்க. இது வந்து மிளகா, புல்லட் மிளகான்னு சொல்லுவாங்க இதை. அதே மாதிரி பாருங்கள் நிறையா இந்த அவரைக்காய், பீக்கிங்காய், அந்த மாதிரி கொத்தவரங்காய், அந்த மாதிரி காய்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த வாழைக்காய்லாம் எல்லாமே லோக்கல் தான், எல்லாமே இங்கே பாருங்கள். இந்த வண்டியிலேருந்து லோக்கல் தான் இந்த வாழைக்காய் எல்லாமே. ஏன்னா வாழைப்பழம் அதிகமாக தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக வந்து வாழைப்பழம் எல்லாம் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அங்கேருந்தும் இங்கே வரும், இங்கே சுற்றி இருக்க ஃபார்மர்ஸுமே பண்ணுவாங்க, அதுவுமே இங்கேருந்து வரும். இங்கேருந்து பம்பாய், மும்பைக்கெலாம் வந்து சரக்கு போகுது ட்ரம்ஸ்டிக். ஏன்னா இந்த டைம்லலாம் வந்து ட்ரம்ஸ்டிக் வெறும் ரேட் ரொம்ப கம்மி, 15 ரூபா 20 ரூபா இப்போ தான் இருக்குங்களா. அங்கே ரேட்டும் நல்ல ரேட் போகும், 40 ரூபா 50 ரூபான்னு போகும். ஏன்னா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் 5 ரூபா தான் போகும். அதனால் இங்கேருந்து வந்து மும்பைக்கு, ஹைதராபாத்துக்கெலாம் ட்ரம்ஸ்டிக் போகும். இப்போ இங்கே வருது பாருங்கள், பம்கின் வருது பாருங்கள். இந்த பம்கின் வந்து இன்றைக்கி வந்து கேஜி 8 ரூபா, இங்கே டாப்பு 8 ரூபா. இப்போ அடுத்தது தக்காளி பார்த்திங்கன்னா வந்து இங்கே வருங்க, இந்த அழகாக
லைன் அடிக்க வச்சுருக்காங்கல்ல, இந்த அடித்து வைக்கிறதுக்கு லேபர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரேக்கு வந்து 30 ரூபா. நார்மலாக கொட்டினா அமௌண்ட் இது அந்த இது கிடையாது. இந்த மாதிரி அடிக்க வைக்கிறதுக்கு 30 ரூபா. இங்கே பாருங்க அடிக்க வச்சுட்ருக்காங்க பாருங்கள் அழகாக. ஒரு ட்ரேக்கு அவங்களுக்கு 30 ரூபா கேஷ் கொடுக்கணும். இந்த மாதிரி அடிக்க வச்சு கொடுப்பாங்க. பார்க்க பார்வையாக லுக்காக இருக்கும். ஏன்னா கேரளாவுக்கு போகிறது எல்லாமே வந்து பார்வைக்கு லுக்கு நல்லா இருந்து நல்ல ரேட் போகும். அதனால் சில பேர் வந்து அவங்க ஓன் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடிக்க வைப்பாங்க. இது இப்போ நான் வரும்போது வந்து தக்காளி ஏழை முடிஞ்சிச்சு. ஏன்னா இது ஒரு 2 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காய்கறி எல்லாமே நான் ஈவினிங் தான் பார்க்க, ஒரு 4 மணிக்கு மேலே தான் காய்கறி இழத்து விடுவாங்க. தக்காளி சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்த காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து பெங்களூரில் நமக்கு சொந்த கடை இருக்குது, மண்டி இருக்குது. அதை நெக்ஸ்ட் போய் விட காமிக்கிறேன். அந்த மண்டிக்கு இங்கே ஒரு கடையை நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார். அவங்கள்ட்ட பேசி வந்து காய்கறிகள் வந்து இங்கே வந்து டெய்லி பேசிஸில் வந்து அங்கே கொண்டு போக தான் வந்தோம். சரி அப்படியே இந்த மார்க்கெட் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். போன வருஷம் மாங்காய் வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. வெறும் 5 ரூபா 10 ரூபா. இன்னும் நிறைய பாலிடிக்ஸ் உள்ளே வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பாலிடிக்ஸில். இந்த பாலிடிக்ஸ்னால வந்து மாங்காய் ரேட் ரொம்ப குறைச்சிட்டாங்க போன வருஷம். இன்றைக்கி ரேட் வந்து மாங்காய் வந்து இங்கே 40 ரூபா 45 ரூபா போயிட்டுருக்கு. இது வந்து சீசனுக்கு முன்னாடி. இந்த வீடியோ எடுத்தது எல்லாமே எப்போ நான் எடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் எடுத்தது. இதெல்லாம் பாருங்கள். இந்த வண்டி வந்து இப்போ வந்து மும்பைக்கு போகுது. இது ஃபுல்லாகவே வந்து முருங்கைக்காய். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மும்பைக்கு போகுது. டாட்டா காட்டுறாங்க பாருங்கள் வீடியோ எடுக்கிறதெல்லாம். நம்ம இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ட்ரம்ஸ்டிக் தாங்க. இந்த ட்ரம்ஸ்டிக் வந்து எப்படின்னா ஃபார்மர்ஸ் கொண்டு வருவாங்க. இதை எடுத்து கிரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு பைக்கு 20 ரூபா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க. அது கொட்டி, ஏன்னா ஒரு பேக்கில் வந்து 40 கிலோ ஒரு பேக்கில் 50 கிலோ வரும். மொத்தமாக கொட்டி அவங்க ஆர்டர்ஸ்க்கு ஏற்றாப்ப வந்து வெயிட் போட்டு தூக்கி போகிறதுக்கு ஒரு பைக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க லேபர்ஸ் இங்கே. முருங்கைக்காய் இந்த வருஷம் வந்து விளைச்சல் ரொம்ப அதிகங்க. ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 10 ரூபா 15 ரூபாய்க்குலாம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இந்த மாதிரி தான் வந்து முருங்கைக்காய் வந்து அது வந்து ஃபார்மர்ஸ் கொண்டு வந்த முருங்கைக்காய். அதை வந்து இவங்க இந்த பையில் மாற்றுறாங்க. ஒரு 40 கிலோவுக்கு மாற்றுவாங்க. இதை வெயிட் பாருங்கள், கரெக்டாக ஒரு 40 கிலோ இருக்கும். சரி 50 கிலோ. 40 கிலோ மூட்டை இருக்குது, 50 கிலோ மூட்டை இருக்குது, 60 கிலோ மூட்டை இருக்குது. அது வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறதுனா கஸ்டமரை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறாங்க அவங்க. இந்த வெள்ளை சாக்கு இருக்குங்களா, இந்த வெள்ளை சாக்கில் எல்லாமே பூசணிக்காய். அந்த பூசணிக்காயெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வந்துருப்பாங்க. ஃபுல்லாக பூசணிக்காய் தான், வெள்ளை பூசணிக்காய். இந்த பக்கம் தான் வந்து வண்டி நிற்கிற ஏரியா. எல்லாருமே இங்கே வண்டி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து தக்காளி செக்ஷன். இது ஃபுல்லாகவே அந்த பக்கம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோ காமிச்சாலும் அந்த பக்கம் ஃபுல்லாக காய்கறி. ஒரு செப்பரேட் ஏரியாவாக வந்து இவங்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே தக்காளி வாங்கி அப்படியே இங்கேயே அவங்க இந்த ட்ரேடர்ஸ்லாம் வியாபாரிகள் வராங்கல்ல, அந்த மாதிரி வந்து வாங்கி உள்ளே கொட்டிக்கிறாங்க. இதெல்லாம் ஆர்டர் பிசினஸ். இதெல்லாமே சொன்னாங்களே உங்களுக்கு, இந்த மாதிரி அடுக்கி வச்சா இந்த மாதிரி ஒரு ரேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கொண்டு போகிறதுக்கு இவர் இந்த மாதிரி தான் அடிக்க வைப்பாங்க. உள்ளே அப்படி இருக்கும், மேலே மட்டும் அழகாக வைக்கிறது. அது இன்னொன்று இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, வண்டி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கொட்டாமல் இருக்கும், அங்கேயும் இங்கேயும் ஆடாமல் இருக்கும், கொட்டாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க பார்க்கும் போது. அப்படி இருக்கிறதுக்கும் இப்படி ஒரு லுக் வைஸ் ஒரு நல்லா இருக்குங்களா, பார்த்தாலே டக்குன்னு கண்ணு கவர்ச்சியாக வாங்குற மாதிரி இருக்குங்களா, அதில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படியே வாங்கி அந்த ட்ரே எல்லாமே ஃபார்மர்ஸோட ட்ரே. இந்த ட்ரே வந்து அவங்க வியாபாரிகள் வாங்கிட்டு அவங்க சேல்ஸுக்கு, அவங்க லோக்கலில் விற்கிறதுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. அவ்வளோதாங்க. இதுதான் ஃபுல் மார்க்கெட் முடிஞ்சு. தான் லாஸ்ட் இது வந்து லாஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு.
இவ்வளோ தாங்க இந்த மார்க்கெட்டு. அதாவது இந்த ஒரு லைனு, இதுக்கு பக்கத்தில் ஒரு லைன், இந்த 2 லைன் தான் மார்க்கெட் இருக்குது. இது எல்லாம் மாதிரி இந்த பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, நார்த்துலேருந்து வர காய்கறிலாம் இங்கே விற்க மாட்டாங்க. இங்கே விளையிற, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஊட்டி, கொடைக்கானல், மேட்டுப்பாளையம், இங்கே பக்கத்தில் இருக்க நம்ம ஒட்டகத்தை பக்கத்தில் இருக்க ஃபார்மர்ஸ், ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட பக்கில் இருக்கிற மலை அடிவாரம் தான் நிறைய காய்கள் இங்கேயே வந்து விளைவிப்பாங்க ஃபார்மர்ஸு. அவங்களுடைய காய்கறிகள் மட்டும் இங்கே விற்கிறாங்க. இங்கே இருந்தால் வந்து எல்லா இடத்துக்கும் போகுது. எப்படி திருப்பூர் வந்து காட்டன் சிட்டின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இதை வந்து வெஜிடபிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருந்தால் வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு இங்கே நான் இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போதே வந்து இந்த ஊருக்கு அவுட்டர் நிறைய குடோன்ஸ் வச்சு எக்ஸ்போர்ட்ஸு, நிறைய எக்ஸ்போர்ட் நேம் யூஸ் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து காய்கறி டேரெக்டாக ஃபார்மர்ஸ் வந்து காய்கறி வாங்குறாங்க, இங்கே மார்க்கெட்லேருந்து காய்கறி வாங்குறாங்க, வாங்கி டேரெக்டாக அவங்க ஏர் ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து கொச்சின் கொண்டு போகிறாங்க, திருச்சி கொண்டு போகிறாங்க, கோயம்புத்தூர் கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறி இங்கே இருந்தால் வந்து கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்கு போகுது, திருச்சி மார்க்கெட்டுக்கு போகுது, சென்னை மார்க்கெட்டுக்கு போகுது. எல்லா மார்க்கெட்டுக்கும் காய்கறிகள் வந்து இங்கே இருந்தால் போகுது. உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஹோல்சேல் கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஐடியா இருந்ததுன்னா ஒரு டைம் வந்து இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட்லேருந்து நாங்கள் எப்படி காய் வாங்கணும்னு வீடியோ வந்து சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ.